கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கோவக்காய் வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பாதியாக கட் பண்ண உடனே இந்த பாதியை வந்து எவ்வளோ தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ லென்த் வைஸில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், இது ரெண்டும் பொரியணும். நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் கோவக்காய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கோவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து கடைசியாக பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா கோவக்காய் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு கோவக்காய் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ தண்ணி நல்லா சுருனதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு வந்து பெப்பர் பவுடர் போடுவோம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.